வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் வந்து கிளாரிட்டியா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அது என்ன அப்படின்னா, எல்லாரோட போர்ட்ஃபோலியோமே நெகட்டிவ்ல தான் வந்திருக்கும். ஈவன் என்னோட போர்ட்ஃபோலியோமே நெகட்டிவ்ல தான் வந்திருக்கு. பெரிய இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோ நீங்க யாரெல்லாம் பெரிய இன்வெஸ்டர்ஸ் சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களோ எல்லாரோட போர்ட்ஃபோலியோமே இன்னைக்கான நாள்ல நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கும். நேற்றுக்கான நாள்ல அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து இறங்கி இருக்கு. ஸோ இங்க 14% 15% ப்ராஃபிட்ல இருந்து என்னோட போர்ட்ஃபோலியோ இங்க நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கு. எல்லாரோட போர்ட்ஃபோலியோமே நான் செக் பண்ணிருக்கேன் நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கு. ஸோ எல்லாமே பின்னாடி இருக்க ரீசன் வந்து மார்க்கெட் ஃபியர்ஃபுல்லா வந்து இருக்கு. எல்லா இடத்துலயுமே செல் ஆஃப் வந்து நடக்குது. ஸோ அதனால நம்மளோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல தான் வந்திருக்கும். உங்களோட போர்ட்ஃபோலியோமே நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னாலும் எந்த ஒரு ஃபீலிங்கும் வந்து வேணாம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து சொல்லிடுறேன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நியூஸா நம்ம பார்க்க போறது நாட்கோ ஃபார்மா கம்பெனி வந்து இருக்கு. நாட்கோ ஃபார்மா கம்பெனி உள்ளே ஒரு பிசினஸ் வந்து இருக்கு. அந்த பிசினஸ் வந்து டிமர்ஜர் வந்து பண்ண போறாங்க. அது ஆக்ரோ கெமிக்கல் பேஸ்டான ஒரு பிசினஸ் தான் வந்து இருக்கு. அந்த ஒரு பிசினஸ் டிமர்ஜர் வந்து பண்ண போறாங்க. அந்த ஒரு பிசினஸ் டிமர்ஜர் பண்ணதுக்கு அப்புறமா அதோட நேம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா நாட்கோ கிராப் ஹெல்த் சயின்சஸ் லிமிடெட்ன்றது அதோட நேமா வந்து இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. இந்த ஒரு பிசினஸ் வந்து எதுக்காக டிமர்ஜர் பண்றாங்க அப்படின்னா அதோட வேல்யூ அன்லாக் பண்றதுக்காக தான். லைக் எப்படி டாடா மோட்டார்ஸ்ல பண்ணாங்களோ அதே மாதிரி இதோட வேல்யூ அன்லாக் பண்றதுக்காக பிரிச்சிருக்காங்க. இந்த ஒரு பிசினஸ்க்குள்ள இங்க ஆக்ரோ கெமிக்கல்ஸ் எல்லாமே தயாரிச்சு கொடுக்குற ஒரு பிசினஸ் ஒண்ணு இருக்கு. அப்புறம் இங்க மெடிசன்ஸ் தயாரிச்சு கொடுக்கறதுக்கு ஃபார்மாவோட மெடிசன்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு கெமிக்கல்ஸ் தயாரிச்சு கொடுக்குற பிசினஸும் வந்து இருக்கு. இந்த ஒரு ரெண்டு பிசினஸ் இந்த ஒரு பிசினஸ்க்குள்ள இருக்கிறதுனால இந்த ஒரு பிசினஸ் அன்லாக் வந்து பண்றாங்க. ஸோ இது இந்த நாட்கோ ஃபார்மா கம்பெனிக்கு ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கு. அப்புறம் இங்க சிடிஎஸ்சிஓ கிட்ட இருந்து அப்ரூவலும் வந்து வாங்கிட்டாங்க செமிகுலேட்டருக்கு மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு. இன்னைக்கான நாள்ல இங்க பேட்டன்ட் எக்ஸ்பைரி வந்து முடியுது. ஸோ பேட்டன்ட் எக்ஸ்பைரி இன்னைக்கான நாள்ல முடியுதா, நாளில இருந்து இந்த ஜெனரிக் வெர்ஷன் பிளேஸ் எல்லாருமே அவங்களோட ட்ரக்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. நாட்கோ ஃபார்மா கிட்டயுமே இதுக்கான அப்ரூவல் வந்து இருக்கு. ஸோ அவங்களுமே வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கான நாள்ல மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் தான் வந்து இருக்கு. கொஞ்சம் ரேலி இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு இங்க ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஏன் அப்படின்னா இந்த செமிகுலேட்டர் கூட அந்த பேட்டன்ட் எக்ஸ்பைரி இன்னோட முடியுதுல, நாலுல இருந்து ஜெனரிக் வெர்ஷன் பிளேஸ் எல்லாமே உள்ள வர போறாங்க. லைக் சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, சிப்லா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே உள்ள வர போறாங்க. ஸோ எல்லா ஃபார்மா கம்பெனிஸ்மே ஒரு பிளஸ் சைனா தான் வந்து இருக்கு. இன்னைக்கான நாள்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து எதுவா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து HDFC பேங்க் தான் வந்து இருக்கு. நேற்றுக்கான நாள்ல 8% வந்து இறங்கிருக்கும். ஏன் அப்படின்னா சேர்மன் வந்து ரெசிக்னேஷன் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட வேல்யூஸ் வந்து எத்திக்ஸ்க்கு அந்த ஒரு பிசினஸ் வந்து மேட்ச் ஆகாத ரீசனால ரெசிக்னேஷன் பண்ணதா சொல்றாங்க. போர்டு அண்ட் தென் RBI ரெண்டு பேருமே கிளியரா வந்து சொல்லிட்டாங்க. இதுல வந்து இங்க பிசினஸ் சைட்ல எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது, மேனேஜ்மெண்ட் சைட்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவரோட இண்டிவிஜுவல் டிசிஷன் தான் இந்த ஒரு ரெசிக்னேஷன் பண்ணது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிசினஸ்ல எந்த ஒரு இம்பாக்ட் இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலா இன்னைக்கான நல்ல இன்னொரு வீடியோ வந்து வரும். ஸோ அந்த ஒரு வீடியோல இதை பத்தி டீட்டெயிலா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு அது ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டு என்ன பிரைஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம், என்ன பிரைஸ் இருக்கு போகுதுன்னா சான்சஸ் இருக்குன்றதெல்லாம் டீட்டெயிலா வந்து பார்ப்போம். அது வந்து செகண்ட் வீடியோவா வந்து வரும். HDFC பேங்க் வந்து இன்னைக்கு நல்லா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸா வந்திருக்கு. நேத்தியே 8% வந்து இறங்கி இருக்கு. 5% இப்போ வந்து இங்க இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த ஒரு கம்பெனி எது ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ICICI பேங்க் வந்து இருக்கு. 768 கோடி ரூபாய்க்கான இங்க டாக்ஸ் டிமாண்ட் வந்து இங்க நோட்டீஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவான இம்பாக்டா வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது TCSம் விப்ரோ கம்பெனியும் வந்து இருக்கு. இந்த ரெண்டு கம்பெனியுமே AI பேஸ்டான ஒரு சர்வீசஸ் வந்து எடுத்திருக்கதா சொல்றாங்க. எக்ஸ்பென்ஷன் வந்து அவங்கள பண்ணியிருக்கதா வந்து சொல்றாங்க. இதை பத்தி டீட்டெயிலா வந்து பார்ப்போம். NTPC கம்பெனி வந்து ஆக்டோபஸ் கிரீன் எனர்ஜி குரூப் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. இது இவங்களோட அந்த ஒரு growth எக்ஸ்பென்ஷனுக்கு ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கு. டாடா எலக்ஸி வந்து புது குளோபல் ப்ராஜெக்ட் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஹெல்த் கேர்ல. ஸோ அது வந்து கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா இருக்கு. ஹெல்த் கேர் டெக்னாலஜில வந்து ஜெயிச்சிருக்காங்க. JK சிமெண்ட்ஸும் JSW சிமெண்ட்ஸும் புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. தென் அவங்களோட எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கிற பிளான்லயே வந்து இருக்காங்க ரெண்டு கம்பெனியுமே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் விப்ரோ கம்பெனில என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். விப்ரோ கம்பெனி வந்து ஒரு புது ஆஃபீஸ் வந்து திறக்கிறாங்க. எங்க அப்படின்னா குஜராத் இன்டர்நேஷனல் பினான்ஸ் டெக் சிட்டில வந்து இங்க புது ஆஃபீஸ் வந்து திறக்கிறாங்க. இந்த ஒரு ஆஃபீஸ்ல இனிஷியலா வந்து பார்க்கும்போது 150 பேர் வச்சு இந்த ஆஃபீஸ் வந்து திறக்கிறாங்க. 500 சீட்டிங் வரைக்கும் எக்ஸ்பென்ஷன் பண்ண போற பிளான்ல வந்து இருக்காங்க. எதுக்காக இந்த ஒரு ஏரியால ஃபோக்கஸ் பண்ணி திறக்கிறாங்க அப்படின்னா இந்த இடம் தான் வந்து குளோபல் பினான்சியல் ஹப்பா வந்து இருக்க போகுதுன்றது தான் இருக்கிற ஒரு நோட்டா வந்து இருக்கு. இந்தியால அந்த கிஃப்ட் சிட்டி இருக்குல்ல, ஸோ அதுதான் குளோபல் பினான்சியல் ஹப்பா வந்து இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பிசினஸ் வந்து திறந்தாங்க அப்படின்னா இந்த பேங்கிங் அண்ட் தென் நீங்க பினான்சியல் செக்டர் தான் ஃபோக்கஸ் பண்ணி திறக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடுத்த லெவல் எப்படி எடுத்துட்டு போக முடியும், அண்ட் தென் அந்த கம்பெனிஸோட ஆபரேஷன்ஸ் எப்படி அடுத்த லெவல் வந்து எடுத்துட்டு போக முடியும், ஆட்டோமேஷன் எப்படி பண்ண முடியும், டிஜிட்டலா எந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க முடியுன்றதுனால ஸோ அது எல்லாமே கொடுக்க முடியும்னு இவங்க வந்து பிலீவ் பண்றாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி. ஸோ அதனால அங்கே ஒரு புது ஆஃபீஸே வந்து திறக்கிறாங்க. அந்த நிறைய அந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் குளோபல் ஃபர்ம்ஸை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக அந்த இடத்துல வந்து திறக்கிறாங்க. இது இந்த விப்ரோ கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் வந்து இருக்கு. அடுத்ததான் TCS கம்பெனில என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ABBன்ற கம்பெனி கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. MOU ஒன்னும் சைன் பண்றாங்க. இந்த ஒரு MOUல என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு கம்பெனிஸும் சேர்ந்து ஐடி அண்ட் தென் இங்க ஐடி சிஸ்டம்ஸ் அண்ட் தென் இங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் டேட்டா சென்டர்ஸ் இதுல வந்து ஒர்க் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இங்க இண்டஸ்ட்ரி பேஸ்டான அந்த ஒரு ஒர்க்குக்கு தான் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து இருக்கு. HCL டெக் கம்பெனி எப்படி இண்டஸ்ட்ரியல் பேஸ்டான அந்த ஒரு ஆட்டோமேஷன் வந்து பண்ணி கொடுக்குறாங்களோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணி, அதே மாதிரி TCS கம்பெனி ABB கம்பெனி சேர்ந்து இது வந்து பண்ண போறாங்க. மேனுஃபேக்சரிங் அண்ட் தென் இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி ஸ்பேஸ் எல்லாத்துலயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் அடுத்த லெவல் வந்து எடுத்துட்டு போறது, ஸ்மார்ட்டான மானிட்டரிங் வந்து பண்றது, டேட்டாஸ் எல்லாமே இங்க AI யூஸ் பண்ணி அடுத்த லெவல் வந்து எடுத்துட்டு போறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்ல வந்து பண்ணி கொடுக்க போறாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்தியாவை பொறுத்தவரை இங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா வருது. இங்க AI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் AI டேட்டா சென்டர்ஸ்லயும் வந்து அதிகமா வந்து வருது.
ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்த நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றுக்கான நாளில் மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபியர்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. 2500 பாயிண்ட் வந்து சென்செக்ஸ் வந்து இறங்கி இருக்கு. நிஃப்டி 50 அண்ட் தென் சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து 3% கிட்ட வந்து இறங்கி இருக்கு. ஏன் இந்த அளவுக்கான ஃபால் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். யூஎஸ் ஈரான் வார் வந்து அடுத்த லெவல் வந்து இன்டென்சிஃபை வந்து ஆகுது. அண்ட் தென் இங்க கேஸ் ஃபீல்ட்ஸ் வந்து அட்டாக் பண்றாங்க, எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அட்டாக் பண்றாங்க. இங்க ஈரான் அண்ட் தென் இங்க இஸ்ரேல் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதனால குளோபல் லெவல் ஆயில் சப்ளை வந்து இங்க கம்மியாகுது, எல்பிஜியோட சப்ளை அடுத்த லெவல் வந்து கம்மியாகுது. ஸோ இது எல்லாமே வார் சூழல் அடுத்த லெவல் வந்து போகிறதோ அந்த நீங்க குளோபல் லெவல் அன்சர்டனிட்டி வந்து கிரியேட் ஆகுது, ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு. அதனால குளோபல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து செல் ஆஃப் வந்து பண்றாங்க. ஸோ இந்த ஒரு வார் சூழ்நிலையால இப்போ அந்த ஆயில் பிரைஸை பொறுத்தளவுல $115 இருந்து $118 per பேரல்ல வந்து இருக்கு. இந்தியா அதிகமான ஆயில் இம்போர்ட் வந்து பண்றாங்க. ஸோ அந்த ஆயில் இம்போர்ட்ல இப்போ பிரச்சனை இருக்கும்போது இன்ஃபிளேஷன் கண்டிப்பா நமக்கு வந்து ஏற ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே பொறுமையா வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் இங்க ஓவராலா பார்க்கும்போது HDFC பேங்க் வந்து விழுந்து இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு பெரிய ரீசனா இருக்கு நேற்றுக்கு நல்ல மார்க்கெட் விழுறதுக்கு. இங்க சென்செக்ஸ்ல அதிகமான போர்ஷன் வந்து வைக்கிறது, அந்த வெயிட்டேஜ் வந்து அதிகமா இருக்குது HDFC பேங்க் வந்து இருக்கு. அது ஒரு நாள் 8% வந்து காலியான உடனே இங்க வந்து ஓவரால் மார்க்கெட் வந்து வீக்கா வந்து இருக்கு. அண்ட் தென் எஃப்ஐஎஸோட செல் ஆஃப் ரொம்ப வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே அடுத்த ரீசனா வந்து இருக்கு. ஃபெடரல் ரிசர்வுமே இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண மாட்டோம் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இங்க லெஸ் லிக்விடிட்டியா வந்து இருக்கு. லெஸ் லிக்விடிட்டி இருக்கு அப்படின்னா இந்தியா கிட்ட வந்து பணம் வந்து கிடையாது. அந்த நம்ம கிட்ட இருந்து அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்களா, எல்லாருமே மணி வச்சுட்டு வந்து வெளியே போறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து இங்க ருபீஸ்ல செல் பண்ணிட்டு டாலரா வந்து அதிகமான அமௌண்ட்ல வந்து வெளியே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. 77,300 கோடி கிட்ட வந்து மார்ச் மாசம் மட்டும் வெளியே போயிருக்கதா சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கிற டேட்டாவா வந்திருக்கு, நெகட்டிவா வந்திருக்கு இந்தியன் மார்க்கெட். ஸோ இப்படி ஸ்டாக் மார்க்கெட் வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர் பாசிட்டிவா இருக்கும். பட் ஆனா கோல்டு அண்ட் சில்வருமே இப்ப நெகட்டிவா தான் வந்திருக்கு. கோல்டு பொறுத்தளவுல இங்க வந்து பர் 10 கிராமுக்கு 8,800 ரூபாய் வரைக்குமே நேத்திக்கான நாள்ல இறங்கி இருக்கு. MCX கணக்குல இருக்கிற டேட்டா வச்சு பார்க்கும்போது பர் 10 கிராம் வந்து இப்போ 1,44,000 ரூபாய் வந்து இருக்கு. இங்க 1,50,000 ரூபாய் 60,000 ரூபாய்க்கு இருந்த அந்த ஒரு கோல்டு வந்து இப்போ 1,44,000 ரூபாய்க்கு வந்திருக்கு. 8,800 ரூபாய் பர் 10 கிராமுக்கு வந்து இறங்கி இருக்கு. சில்வர் வந்து 25,000 ரூபாய் பர் கேஜிக்கு வந்து இறங்கி இருக்கு. 2,22,000 ரூபாய் சில்லறையில வந்து இருக்கு சில்வரை பொறுத்தளவுல. ஸோ ரெண்டுமே டிராப் ஆயிருக்கு. கோல்டு வந்து 11% டிராப்பும், சில்வர் வந்து 20% மேல வந்து டிராப் ஆயிருக்கு. இது எல்லாமே MCX கணக்குல. இப்ப காமக்ஸ் கணக்குல பார்த்தோம் அப்படின்னா கூட $300 வந்து இறங்கி இருக்கு கோல்டு. சில்வர் வந்து $10 வந்து இறங்கி இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயுமே பிரஷர் வந்து இருக்கு. ஏன் இங்க சில்வர் அண்ட் கோல்டு இறங்குது அப்படின்னா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இங்க ETF வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ETF இருக்க பொசிஷன்ஸ் எல்லாமே செல் ஆஃப் வந்து நடக்குது. சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே பை பண்றது 25% வந்து கம்மியாகுது. அண்ட் தென் இங்க வார் சூழ்நிலையால நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்றாங்க. ஸ்டாக் மார்க்கெட் ஓவரால் லாஸ்ல வந்து இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டும் சரி, ஏசியன் மார்க்கெட்டும் சரி, எல்லாமே லாஸ்ல வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு லாஸஸை கவர் பண்றதுக்காக இப்ப கோல்டும் அங்க வந்து விழ ஆரம்பிச்சிருக்குல, ஸோ அது ரெண்டுத்துமே இங்க கவர் பண்றதுக்காக இங்க கோல்டு வந்து செல் ஆஃப் பண்ணிட்டு இங்க ஹியூஜ் மணியா வந்து எடுத்துட்டு போறாங்க. ஸோ இது எல்லாமே கோல்டு அண்ட் சில்வர் விழுறதுக்கு பின்னாடி இருக்க ரீசனா வந்து இருக்கு. ETF கணக்குல பார்த்தோம் அப்படின்னா கூட இங்க கோல்டு வந்து 5% வந்து இறங்கி இருக்கு. நிப்பான் கோல்டு ETF, அந்த நீங்க டாடா கோல்டு ETF, என்ன நீங்க SBI கன்சிடர் பண்ணியிருந்தாலும் SBI கோல்டு ETF, HDFC கோல்டு ETF எல்லாமே 5% வந்து இறங்கி இருக்கு. சில்வர் ETF வந்து 8% வந்து இறங்கி இருக்கு. சேம் இதே மாதிரி கோட்டக், SBI அண்ட் தென் HDFCயோட அந்த ஒரு சில்வர் ETF எல்லாமே 8% வந்து இறங்கி இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயுமே இங்க வந்து மேஜரான ஃபால் வந்திருக்கு கோல்டு அண்ட் தென் சில்வர்ல. நிஃப்டி 50ல 20% ஸ்டாக் வந்து 50 கிலோல தான் வந்திருக்கு. நிஃப்டி 50ல வந்து இருக்கிறது 50 ஸ்டாக் தான். அதுல 10 ஸ்டாக் வந்து இப்ப நெகட்டிவ்ல தான் வந்திருக்கு. 50 கிலோல வந்து இருக்கு. என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது HDFC பேங்க் வந்து நேற்றுக்கான நாள்ல இறங்கி இருக்கு. அண்ட் நீங்க இன்ஃபோசிஸ் கம்பெனி, TCS கம்பெனி, விப்ரோ கம்பெனி, அப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸ், இது எல்லாமே 50 கிலோல வந்து இருக்கு. இதை தாண்டி சேஃபர் பெட்டா வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும். அது எல்லாமே மேக்ஸிமம் வந்து இறங்கவே இறங்காது. என்னதான் வார் சூழ்நிலை நடந்தாலுமே ஸ்டேபிளா வந்து இருக்கும். அந்த ஸ்டாக்ஸுமே நேற்றுக்கான நாள்ல வந்து இறங்கி இருக்கு. ITC மாதிரி நிறுவனம் எல்லாமே இறங்கி இருக்கு. அந்த நீங்க வந்து சிப்லா மாதிரி நிறுவனம் வந்து இறங்கி இருக்கு. அந்த நீங்க HUL மாதிரி நிறுவனம் எல்லாமே இறங்கி இருக்கு. எல்லாமே நெகட்டிவ்ல வந்து இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது மார்க்கெட்டே வந்து வீக்கா தான் வந்து இருக்கு. ஒரு நாள்ல 12 லட்சம் கோடி ரூபாய் நேற்றுக்கான நாள்ல வெளியே போயிருக்கு. ஸோ எல்லா இடத்துலயுமே செல் ஆஃப் வந்து நடந்திருக்கு. நிஃப்டி 500ல உள்ள 500 ஸ்டாக்ஸ்ல 23 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நேற்றுக்கான நல்ல கிரீன்ல வந்து இருந்துச்சு. மீதி எல்லாமே நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கு. இந்தியாவோட விக்ஸ் இண்டெக்ஸை பார்க்கும்போது அது 22% வந்து ஜம்ப் ஆயிருக்கு. அந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவோம்ல அது. ஸோ எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ்ல தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து இருக்கும்போது இன்னைக்கான நல்ல மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது? கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவ்ல வந்து இருக்கு. 0.2% பாசிட்டிவ்ல வந்து இருக்கு. 23,100ல இருந்து 23,200 பாயிண்ட் வரைக்கும் ட்ரேட் ஆகும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துருக்கு. அந்த பாயிண்ட்ல ஓப்பன் ஆகும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ஏபியா வந்து இருக்கு. இதுதான் கிஃப்ட் நிஃப்டியோட அந்த ஓப்பனிங் செஷனா வந்திருக்கு. ஏசியன் மார்க்கெட் மிக்ஸ்டா வந்திருக்கு. யூஎஸ் மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் பிளஸ் அண்ட் மைனஸ்ல வந்து ஓப்பன் ஆகலாம். பட் ஆனா இங்க ஓவரால் அந்த செல் ஆஃப் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்குல்ல, அது வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இன்னைக்கான நாள் நெகட்டிவ்ல தான் வந்திருக்கும். மார்க்கெட் வீக்கா தான் வந்து இன்னைக்கான நாள்லயும் வந்து இருக்கும். ருப்பியும் ஆல் டைம் லோல வந்து போயிட்டு இருக்கு. எஃப்ஐஸும் வந்து செல் ஆஃப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா சூழ்நிலையுமே இங்க வந்து மார்க்கெட்டுக்கு நெகட்டிவா தான் வந்திருக்கு. கோல்டு அண்ட் சில்வருக்கு நெகட்டிவா தான் வந்திருக்கு. ஸோ எல்லா இடத்துலயுமே இங்க வந்து நெகட்டிவ் செஷன்ஸ் தான் வந்து இருக்கு. ITC கம்பெனி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ 300 ரூபாய் கீழே வந்து இறங்கி இருக்கு. 298 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இருக்கிறதுலே லோ பிரைஸா வந்து இருக்கு. ஏன் இந்த பிரைஸ் வந்து இறக்கி இருக்காங்க அப்படின்னா குளோபல் லெவலில் செல் ஆஃப் வந்து நடக்குதுல, அது ITC வந்து மேஜரா வந்து நடக்குது. இந்த கம்பெனி 300 ரூபாய் கிட்ட இறக்குறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் அப்போ வந்து ஸ்ட்ராங் ஃபுல்லா வந்து இருந்துச்சு. அப்போ என்ன ஸ்ட்ராங்கான நியூஸ் அப்படின்னா இந்த கம்பெனியோட அந்த ஒரு சிகரெட் பிசினஸ்ல டாக்ஸ் வந்து ஏத்தன ரீசனால கோர் பிசினஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால எபிட்டா மார்ஜின் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ் வந்து அடிச்சாங்க.
அதனால இந்த ஷேர் வந்து இறங்குச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு சிகரெட் பிரைஸ் வந்து ஹைக் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ரிகவர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ திரும்ப மார்க்கெட்ல ஷேர் பிரைஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிச்சு இந்த ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா. பட் ஆனா இப்போ குளோபல் லெவலில் செல் ஆஃப் எல்லாமே நடக்கிற ரீசன்ல மார்க்கெட்ல திரும்ப ஐடிசி ஷேர் வந்து இறக்கிருக்காங்க. ₹298 வந்திருக்கு. வேல்யூஷன் சூப்பரா வந்திருக்கு. பல்க் மோட்ல போற மாதிரி அப்படின்னா நம்ம ஐடிசி ஸ்டாக் மட்டும் போகும். ₹298 பல்க் மோட்ல வந்து போகும். பட் ஆனா ஐடிசியுமே பிரச்சனையில தான் வந்திருக்கு. 1,30,000 கோடி ரூபாய் வந்து இந்த ஒரு மாசத்துல வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து இழந்திருக்கு. இது எல்ஐசி தான் பெரிய ஸ்டேக் ஹோல்டர், அவங்க தான் பெரிய லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஆயில் ஸ்டாக்ஸ் எல்லாமே இங்க வந்து அடி வாங்கியிருக்கு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் லைக் வந்து இந்த இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து அடி வாங்கியிருக்கு. 5% 6% வந்து இறங்கிருக்கு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மட்டும் 4% வந்து இறங்கிருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா இங்க க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து அதிகமா வந்து வருது. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இப்போ $110 மேல வந்து போயிடுச்சு. ஸோ அதனால க்ரூட் ஆயில் அதிகமா இருக்கிற ரீசனால இந்த கம்பெனிஸ் எல்லாம் ப்ராஃபிட் வந்து அதிகமா மேக் பண்ண முடியாது. ஏன்னா ரா மெட்டீரியல் அதுதான் அதிகமா இருக்கு. ப்ரொடக்ஷன் காஸ்ட் அங்க இருந்து தான் அதிகமா வந்து வரப்போகுது. அந்த ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்டே வந்து ஏற போகுதுல, அதனால பெட்ரோல் அண்ட் டீசல் பிரைசஸ் வந்து இவங்க அதிகப்படுத்தி விட்டாதான் ப்ராஃபிட் வந்து இவங்களால பாதுகாக்க முடியும். பட் ஆனா அந்த மாதிரி பெட்ரோல் அண்ட் டீசல் பிரைஸ் இவங்களால வந்து ஏத்திக்க முடியாது. ப்ராஃபிட்ஸ் வந்து இங்க அடி வாங்க தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு ஷாக்கை இந்த கம்பெனி அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும். அதனால மார்க்கெட்ல வந்து இறங்கி இருக்கு. அண்ட் தென் இந்த ஒரு மார்க்கெட்ல சேம் இதே மாதிரி க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏற ரீசனால இங்க வந்து பெயிண்ட் ஸ்டாக்ஸுமே வந்து இறங்கி இருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் கம்பெனி ஒரு 3%, நெரலாக் வந்து ஒரு 2%, இண்டிகோ பெயிண்ட்ஸும் வந்து இறங்கி இருக்கு, பேஜர் பெயிண்ட்ஸும் வந்து இறங்கி இருக்கு. ஸோ எல்லா பெயிண்ட் ஸ்டாக்ஸுமே இறங்கிட்டு தான் வந்திருக்கு. ஸோ அந்த கம்பெனிஸுமே அதிகமான க்ரூட் ஆயில் பிரைஸ் வர ரீசனால ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால மார்ஜின்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அப்படி அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே இங்க பிரைஸ் ஹைக் பண்ணணும். அப்படி பெயிண்ட் மேல பிரைஸ் ஹைக்ஸ் வந்து பண்ணாங்க அப்படின்னா கஸ்டமர் அதிகமா வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே பிரச்சனை வந்து கிளம்பி இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது எல்லா செக்டர்ஸுமே நெகட்டிவ்ல இருக்கா. பாசிட்டிவா இருக்க ஒரே செக்டர்ஸ் வந்து இங்க எலக்ட்ரிக் குக்வேர் வந்து இங்க விற்கிற கம்பெனிஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல வந்து இருக்காங்க. டிடிகே பிரஸ்டீஜ், பட்டர்ஃப்ளை காந்திமதிஸ், அப்புறம் வந்து இங்க சவுக்ராஃப்ட், இது எல்லாமே பிளஸ்ல வந்து இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே எலக்ட்ரிக் குக்கிங் அப்ளையன்சஸ் வந்து இங்க தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்களா. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா எல்பிஜியோட ஷார்டேஜ் வந்து இருக்கு. அதனால எல்லாருமே எலக்ட்ரிக் குக்வேருக்கு வந்து மாறி ஆகணும். ஸோ அதனால இந்த கம்பெனிஸோட அந்த டிமாண்ட் அண்ட் சேல்ஸ் எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. நிறைய இடத்துல ஸ்டாக் அவுட்டும் வந்து ஆயிருக்கு. ஸோ அதிகமான ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த கம்பெனிஸ் மட்டும் பிளஸ்ல வந்திருக்கு. பட் ஆனா இதுவுமே கன்சிடர் பண்ண முடியாது. டைட்டன் கம்பெனி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கோல்டோட பிரைஸ் வந்து அதிகமா இருக்க ரீசனால சில்வர்ல வந்து அதிகமான ஜுவல்லரி பையிங் வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து டார்கெட் பண்ணி சில்வரோட சேல்ஸ் வந்து நடக்கிறதா வந்து சொல்றாங்க. ₹1,00,000 கம்மியா பட்ஜெட் வச்சிருக்காங்களா, அவங்களுக்கு அதிகமான சில்வர் ஜுவல்லரி வந்து தரதா சொல்றாங்க. சில்வர் பிளஸ் ஸ்டட்டட் ஜுவல்லரி இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தரதா வந்து சொல்லியிருக்காங்க. இங்க கேரட் லைன்லயும் அந்த மியாலையும் வந்து அதிகமான அந்த ஒரு ஸ்டோர்ஸ் வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. அந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ இதனால இந்த கம்பெனியோட ஜுவல்லரி பிசினஸ் அடுத்த லெவல் வந்து போகும் அப்படின்றது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. கோல்டோட பிரைஸ் அதிகமா இருக்க ரீசனால டெலிகாம் ஆபரேட்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. ஜனவரி மாசம் எவ்வளவு பேர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்ற டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. ஏர்டெல் வந்து இங்க 4.4 மில்லியன் யூசர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஜியோ வந்து 2 மில்லியன் யூசர்ஸ் மேல ஆட் பண்ணிருக்காங்க. வோடாஃபோன் ஐடியா வந்து 0.4 மில்லியன் யூசர்ஸ் தான் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இருக்கிறதுல நெகட்டிவா வந்து வோடாஃபோன் ஐடியா தான் வந்து இருக்கு. ஓவராலா வந்து இந்த டெலிகாம் யூசர்ஸ் வந்து பார்க்கும்போது ஜனவரி மந்தோட டேட்டா படி 1.25 பில்லியன் யூசர்ஸ் வந்து இருக்கும். அதுல இப்போ வந்து 6 மில்லியன் யூசர்ஸ் வந்து இந்த ஜனவரி மந்த் மட்டும் ஆட் ஆயிருக்காங்க. அதுல மெஜாரிட்டி வந்து இருக்குது ஜியோக்கும் அந்த நீங்க ஏர்டெலுக்கும் வந்து இருக்காங்க. வோடாஃபோன் ஐடியாவோட அந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து இழந்துட்டு இருக்காங்க. ஸோ அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. 5G ரோல் அவுட்டும் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு பிளேஸ்ல அப்டேட்டா இருக்கு. வோடாஃபோன் ஐடியா மட்டும் இங்க நெகட்டிவ்ல வந்து இருக்கு. ஸோ இவ்வளவுதான் ஓவரால் மார்க்கெட் நியூஸ். HDFC பேங்கை பத்தி டீடைலா வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்துரும். அதை வந்து பாருங்க. ஸோ இருக்கிற மார்க்கெட் நெகட்டிவா தான் வந்திருக்கு. எல்லாரோட போர்ட்ஃபோலியோமே நெகட்டிவ்ல தான் வந்திருக்கு. உங்களோட போர்ட்ஃபோலியோன்னு கிடையாது, எல்லாரோட போர்ட்ஃபோலியோமே நெகட்டிவ்ல தான் வந்திருக்கும். என்ன ப்ரொபோசிஷன் அந்த வச்சிருந்தாலும், அதாவது அசட் அலோகேஷன் எப்படி பண்ணியிருந்தாலுமே நெகட்டிவ்ல தான் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா இங்க கோல்டு அண்ட் தென் ஸ்டாக் மார்க்கெட் இது ரெண்டு வச்சு தான் நிறைய பேர் வந்து இங்க பிளட்ஸ் வந்து பண்ணிருப்போம். அது ரெண்டுமே இங்க நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கு. என்ன மாதிரியான அப்ரோச் எடுத்திருந்தாலும் அசட் அலோகேஷன் ப்ராப்பரா எடுத்திருந்தாலுமே நெகட்டிவ்ல தான் வந்து இருந்திருக்கும். பின்னாடி மார்க்கெட் வந்து வீக்கா வந்திருக்கு ஓவரால் மார்க்கெட்டே. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். அந்த HDFC பேங்கோட வீடியோவும் வந்து பாருங்க.